மத்தேயு 7:26. ஏசப்பா சொல்கிறாங்க, நிறைய உபதேசத்தை பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு இங்கே தான் வருது, உங்கள் நாமத்தினால பிசாசை துரத்தணும், பேயை ஓட்டணும், தீர்க்க தரிசனம் சொன்னால் அற்புதம் செஞ்சோன்னு எனக்கு உங்களுக்கு தெரியாதுன்றார். அப்போ யாரை தெரியுமா அப்படின்னா 24 வசனம் கையை தட்டி, ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், இன்றைக்கி அற்புதம் செய்யலாம், பாஸ்டர்ஸு தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், பயங்கரமான காரியங்கள், பேயை ஓட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாராம் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்துக்காங்க. அப்போ எப்படி அறிய முடியும்? அவர்களுடைய கனிகளால் தான் அறிய முடியும். ரைட், இங்கே விஷயம் சொல்லுது பாருங்கள் 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கையை தட்டி. ரொம்ப முக்கியமான என்னை தொட்ட வார்த்தை. பரிசேயர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எதை பிரசங்கிப்பாங்களோ அதை அவங்க கீழ்ப்படியே மாட்டாங்க. அதனால தான் அவங்க குருடருக்கு வழிகாட்டுகிற குருடன் அவனும் சரி, அவனை கூட சேர்ந்து எத்தனை பேரும் போய் குழிக்குள்ள விழுந்துருவாங்க. இன்றைக்கி ஒரு ஊழியக்காரருக்கு உரிய வேலை என்னென்னா, எதை பிரசங்கிக்கிறாரோ அதன்படி அவரும் நடந்தாருன்னா அவரும் சரி நல்லா இருப்பார். அவரை நம்பி போகிற மக்கள் நல்லா இருப்பாங்க. நம்பாதவங்க நிலைமை வேஸ்ட்டு, நம்பி போகிறவங்க நல்லா இருப்பாங்க. ஓகே, அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன். சொல்லுங்கள், ஏசப்பாவுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் யாரா? கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடும். அவன் தான் புத்தி உள்ளவனா. இங்கே அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 பேர் வீடு கட்டுறாங்க. ஒருத்தர் கண்மலை மேலே கட்டுறாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு? மண்ணுனால அஸ்திபாரம் போடுறாரு. என்ன நடக்குது? பெருமழை வருது. யாருக்கு வருது? யாருக்கு வருது? பெருமழை, பெரும் வெள்ளம் யாருக்கு வருது? எந்த வீட்டு மேலே மோதுது? 2 வீட்டு மேலேயும் மோதுதுங்க. அதுதான் சத்தியம், சுவிசேஷம். பிரதர் அண்ட் சிஸ்டர், என் வாழ்க்கையில் பிரச்சனையே வரல, பிரச்சனையே இல்லை, பிரச்சனையாகவே வருது, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் பண கஷ்டம்? வரத்தான் செய்யும். இங்கே பிரச்சனையே வராதுன்னு சொல்லலை. நீ ஸ்ட்ராங்காக கண்மலை மேலே அஸ்திபாரம் போட்டிருந்தா, என் வார்த்தையை கேட்டு நம்பியிருந்தா, மழை வரும், இடி இடிக்கும், வெள்ளம் வரும், உன் செவர் மேலே வீட்டு மேலே மோதுனாலும் நீ அசைக்கப்படாது இருப்பாய். கையை தட்டி. என்ன பிரச்சனையும் வராதில்லை. பிரச்சனை வந்தாலும் உங்கள் நம்பிக்கை தேவன் பேரில் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இருதயம் ஸ்திரமாக இருக்கும், இளைப்பாறுதலில் இருப்பீங்க, கவலைப்பட மாட்டீங்க. ஐயோ எனக்கு இவங்க திட்டாங்க, அதோ இவங்க பறிச்சிட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு வர வேண்டிய பணம் வரல, எனக்கு பண கஷ்டமாகி போச்சு, எனக்கு தொழில் நஷ்டமாயிட்டு, எனக்கு விவசாயத்தில் இது இல்லை, எனக்கு ஊழியத்தில் காணிக்க வர மாட்டேன் அப்படின்னு மாற்றி புலம்பிகிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அஸ்திபாரம் சரியில்லைன்னு அர்த்தம், தேவனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் அந்த கஷ்டம். ஓகே, இது என்ன ரொம்ப தொட்ட வார்த்தை, ரொம்ப முக்கியம். பிரதர் அண்ட் சிஸ்டர், பிரச்சனை வரத்தான் செய்யும், பிரச்சனையே இல்லை. பிரச்சனை வந்தாலும் ஜெயிக்கணும். ஆமாம், அங்கே தான் சொல்லியிருக்கு, மோதும் ஆனால் ஒன்றுமே ஆகாதடான்ட்டார். ஒன்றுமே ஆகாது. எத்தனை புரியுது? ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இளைப்பாறுதல் எதுன்னா பிரச்சனையே வராதது இளைப்பாறுதல் இல்லை. என் நம்பிக்கை தேவன் பேரில் இருக்குது. என் அஸ்திபாரம் தேவன் தான் என்னுடைய அஸ்திபாரம், கண்மலை கிறிஸ்து தான் அஸ்திபாரம் அப்படின்னு ஸ்திரமாக இருக்கிறவங்க தைரியமாக இருப்பாங்க. ஓகே, அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க?